என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இது பேச்சினால் அல்ல, சொல்வதினால் அல்ல, இது ஒரு அனுபவம். அனுபவம் என்றைக்குமே அது நமக்கு சொந்தமாய் மாறினால்தான் அந்த அனுபவத்தினுடைய இனிமை நமக்கு தெரியும். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், நாங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அனுபவத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் பல கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கும் ஒரு வேளை கேள்விகள் இருக்குமானால் நிகழ்ச்சி முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது இமெயில் பண்ணியோ எஸ்எம்எஸ் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு கண்டிப்பாக எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நிகழ்ச்சிக்கு போகிறோம். மிக முக்கியமான நம்முடைய கேள்விகளுக்கு அன்பு சகோதரர் பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுப்பாராக. ஆனால் பிரைஸ்லான ஆனால் மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம பேச போகிற மிக முக்கியமான ஒரு காரியம், அநேகருக்கு இது ஒரு சின்ன உறுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் துறவரம், இதை குறித்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம ஆரம்பிப்போம். அப்படி சில இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோண்ணே. வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் அதற்கு இடம் கொடுக்கிறதா இல்லையா, இந்த திருமண காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பேசுவோண்ணே. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர்கிட்ட போய் அவருடைய சீடர்கள் சொல்கிறாங்க, கணவன் மனைவி குறித்தான விஷயங்களை பற்றி பேசும் பொழுது, இப்படி இருக்கும்போது நாங்கள் திருமணம் செய்யாதிருந்து விடுவது தான் இதில் பெட்டராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து அதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஆண்டவர் 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்தவர்கள் உண்டு, அடுத்தது மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு, மூணாவது தங்களை பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், கடவுளுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. பைபிளை பொறுத்த வரைக்கும் வேதாகமும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே துறவரம் என்பதும் திருமணம் என்பதும் ரெண்டுமே கடவுளுடைய பார்வையில் ஒன்று தான், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற பயன்கள் வேறு வேறு. குடும்ப வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பயன்கள் ஒரு விதத்துலையும், அதே நேரத்தில் துறவரத்தில் இருக்கிற பயன்கள் வேறொரு விதத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது வசனம் இது முதல்ல உலக பிரகாரமாக துறவரம் தேவையா அல்லது நன்மையா அல்லது அது மனிதர்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது, துறவரத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கடவுளுக்காக துறவு வாழ்க்கை வாழ்கிறதுன்றதும் இருக்குது. அதே நேரத்தில் சிலருக்கு திருமண பந்தத்துக்குள்ளே அந்த செல்லக்கூடிய எண்ணம் இல்லாதவர்கள் கூட திருமணமற்ற வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ துறவுங்கிறது வெறும் கடவுளுக்காக வாழ்கிற துறவரன் மட்டும் இல்லாமல், திருமண எண்ணம் இல்லாதவர்கள் கூட திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியாமல் அதை விரும்பாமல் இருப்பாங்க. ஆமாம், ஒரு மனிதனுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு திருமண வாழ்க்கை குறித்த ஒரு எண்ணம் இல்லாத போது கட்டாயம் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிடும். திருமண வாழ்க்கையை ஒரு நரகமாக மாற்றிவிடும். அப்போது கடவுள் இதை எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால தான் அவர் தெளிவாக இதை திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் அனுமதித்திருக்கிறார். அது எல்லாமே ஒரு அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை வைத்து தான் இங்கே இடப்படப்படுது. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறத பார்க்குறோம். தாயின் வயிற்றில் அன்னர்களாக பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னவர்களாக மாறினவர்கள் உண்டு. இப்போ இந்த அன்னகர்கள்ன்ற வேர்டை அங்கே யூஸ் பண்ணுறார் கடவுள். அப்போ அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, திருமண வாழ்க்கைக்கு உள்ளே போகாத ஒரு சட்டன் குரூப்பை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ துறவு நிலை, ஃபஸ்ட்டு நம்ம துறவு நிலை எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் வருவோம். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் துறவு நிலையும் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், குடும்ப வாழ்க்கை என்கிற திருமண வாழ்க்கையும் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். ரெண்டுக்குமே பரிசுத்தம்ன்றது முக்கியம். இப்போ துறவிகள் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கணும்
அவங்க வந்து எந்த தப்பும் செய்யக்கூடாது. ஆனால் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவன் திருமண உறவில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை பார்க்கலாம், அவளையும் முடிஞ்ச திருமணம் பண்ணிக்கலாம், இன்னொரு பெண்ணை பார்த்து அவளையும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லலை. திருமண வாழ்க்கையும் அவன் ஒரே மனைவியோடு கூட அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அது வேதம் அனுமதிக்குது, அதை தான் சொல்லுது. அந்த திருமண வாழ்க்கைக்கு வெளியே அவன் வந்து செல்லும் பொழுது அவனுடைய பார்வையிலையோ சிந்தையிலையோ எண்ணங்களே செல்லும்போது பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே தான் துறவு நிலைக்கும் இருக்குது. சில இடங்களில் வந்து சில துறவிகள், கிறிஸ்தவத்தில் இருக்கிறதான துறவிகள் வந்து தவறு செய்து விட்டார்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது, கிறிஸ்தவ பெயரில் இருக்கிற துறவிகள் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து கிறிஸ்தவ வேதாகமத்தின் அடிப்படையில் எவ்வளோ அவர்கள் உண்மையாக இருக்கிறாங்க, அல்லது வேதத்தினுடைய வசனங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்காங்கிறது பார்க்கணும். அது ஒரு விஷயம். கிறிஸ்தவங்க செய்கிறதுனால அது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ அநேக இடங்களில் சில இடங்களில் சொல்லும்போது பார்க்குறோம், அவர் வந்து இந்த துறவி வந்து இப்படி தவறு செய்து விட்டால், எந்த துறவியுமே வந்து பரிசுத்தம் காக்கப்பட முடியாவிட்டால் அவர்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறது நல்லது. கண்டிப்பாக வேதம் அது வந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதனால பரிசுத்தத்தை காக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்னால் துறவிகள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். அது துறவுன்ற அவசியம் கிடையாது. துறவுன்னு வச்சுக்கிட்டு தப்பு செய்யணும் அல்லது துறவுன்ற பேரில் தவறு செய்கிறதுங்கிறதுக்காக ஒரு துறவு வாழ்க்கைங்கிறது வேதம் அனுமதிக்கிறதே இல்லை. பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, பரிசுத்தமான துறவு வாழ்க்கையானாலும் சரி, இதைத்தான் வேதம் அனுமதிக்குது. அதனால் துறவு கூடவே கூடாதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி எத்தனையோ பெரிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம், நல்ல மனிதர்களை பார்க்குறோம், அவங்க திருமணமே செய்துக்கலை. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது விஞ்ஞான துறையிலையும் சரி, அரசியல் துறையிலையும் சரி, ஆன்மீக துறையிலையும் சரி, நல்ல பெரிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம், அவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க திருமணமே செய்துக்கலை. ஆனால் கடவுள் நீ கண்டிப்பாக திருமணம் செஞ்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதையோ அவன் தலையில் கட்டி வைக்கிற மாதிரி காரியத்தை கடவுள் அங்கே செய்கிறதில்ல. இப்போ அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ரெண்டு வாழ்க்கையிலையுமே, துறவு வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் பேணப்பட வேண்டும், திருமண வாழ்க்கையிலும் பரிசுத்தம் பேணப்பட வேண்டும். இது ரெண்டுமே வந்து சரியாகத்தான் கடவுள் வந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் அன்னகர்களாக்கி கொள்ளுகிறவர்கள், அவங்க வந்து கடவுளுக்காக தன்னை ஒப்பு கொடுக்குறவங்கள தான் நம்ம துறவிகள்னு சொல்கிறோம். அவங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த துறவு வாழ்க்கையிலேருந்து அவங்க வந்து தவறான வாழ்க்கைக்கு போகிறதா இருந்தால் அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை துறவு வாழ்க்கை வாழ்வது மிகவும் நல்லது. ஏன்னா அவன் வந்து கடவுளை பிரியப்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது குடும்பத்துக்குரிய விஷயங்கள், தன்னுடைய குடும்பத்துக்குரிய பிள்ளைகளுக்குரிய விஷயங்கள் இப்படியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, துறவியாக வாழும் பொழுது அவன் கடவுளுக்காக அதிக நேரத்தை செலவு பண்ண முடியும், அதிக நேரம் கடவுளை பற்றி பேச முடியும். அப்படிங்கிற காரணத்தினால துறவு வாழ்க்கை என்பது ஒரு சாய்ஸ். அது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சாய்ஸ் தான். அது ஏற்றுக்கொள்ளதான் எடுத்துக்கலாம், எடுக்காமல் விடுறதா விட்டுக்கலாம். ஆனால் பரிசுத்தம் என்பது எல்லா வாழ்க்கையிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல வந்து தாயின் வயிற்றில் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், உலகத்திலேயே நம்ம பார்க்குறோம், திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக கூட பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆணா பெண்ணா அப்படி மட்டும்தான் கேட்பாங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்கும். 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் போடுறாங்க. 3வது பாலினம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் போடுறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க அதை வந்து போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. நானும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் ஆண் சைடு போனாலும் என்னை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அவன் வந்து தவறாக நடந்து கொள்கிறாங்க, பெண் சைட்லேயும் என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு தெரியாதனால எங்களை 3வது ஒரு பாலினமாக எங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை இந்த காரியத்தில் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 56வது அத்தியாயத்தினுடைய 3, 4, 5ஆம் வசனங்களை வாசித்து பார்த்தா ஒரு அழகான விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தரனை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரன் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். எவ்வளோ அற்புதமான. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சமூக பிரச்சனையை கடவுள் தான் தேவன் என்பதை தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். என்ன அப்படின்னா,
இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அன்னகர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்றைக்கு நம்ம சொல்லுகிற திருநங்கைகள் அவர்களை குறித்து அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஓய்வு நாளை பற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு குமாரர்களும் குமாரத்திகளையும் பார்க்கிலும் கீர்த்தியை உத்தமமான இடத்தை கொடுப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர் ஆண்டவர் அங்கே சொல்லிட்டார். குமாரரும் குமாரத்திகளும் மேல் அண்ட் ஃபீமேல் இவர்களை பார்க்கிலும் உத்தமமான இடத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து மூன்றாவது ஒரு பாலினமாக கடவுள் அவர்களை ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறார். பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னால 3000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், குமாரனுக்கும் குமாரத்துக்கு இருக்கிற அந்த இடத்தை பார்க்கணும், இவங்க பரிசுத்தமா வாழ்ந்துட்டா. ஏன்னா உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் பரிசுத்தமா வாழணுன்ற கட்டளை இருக்கு, சாதாரணமா வாழ்ந்துட முடியுது. அப்ப திருநங்கைகளும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில வாழும்போது நம்மளை மாதிரி இது அல்ல, அவர்களுக்கு பலன் அல்ல, நம்மை விட உத்தமமான பலனை உத்தமமான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குறேன்றார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக நம்மை விட அவர்களுக்கு வந்து சேலஞ்ச் ஜாஸ்தி, சவால்கள் ஜாஸ்தி இந்த உலகத்தில் வாழ்றது. அது கடவுள் அறிந்தவர். அதனால தான் அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோன்னா, பல காலமாக வந்து பார்த்திங்கன்னா பலரும் என்ன செய்வாங்கன்னா, திருநங்கைகள்னால் அவங்கள சில இடங்களில் பெண்கள் கூட சேர்த்திடுவாங்க, பெண்கள் கூட சேர்த்து பெண்களாகவே பாவிப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஆண்களுக்குள்ளே விட்டுருவாங்க. நீ ஆண் தான், ஆண் ட்ரெஸ் தான் போடணும், பெண் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஆணாக தான் உன்னை பாவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆணாக போட்டுறாங்க. இது ரெண்டுமே அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், மாதிரி இழிவுபடுத்துறாங்க. ஏன்னா அவர்களை வந்து ஆண்களுக்குள்ளே விடும்போது ஒரு சாதாரண மனிதர்களே வந்து திருநங்கைகளை ஆணாக யோசிக்க முடியாது. அவங்கள ஆணாக விடும் பொழுது ஆண்களுக்குள்ளே அவங்க போகும்போது சரீரத்திலே அவங்க பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் அடைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆணுக்குள்ளே அவங்க போய் அவங்க வாழ முடியாது. ஆனால் கடவுள் இது எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்மை படைத்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால தான் அவர் 3000 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்கள வந்து தேர்ட் ஜெண்டராக வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அழகா அவங்க வந்து மூன்றாவது ஒரு பாலினமாக, மூன்றாவது ஒரு ஜெண்டராக கடவுள் வந்து இந்த வசனத்து மூலமாக அறிமுகப்படுத்துகிறார். அப்போ வேதம் இதுதான் வந்து தெளிவான ஒரு வார்த்தையை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது பார்க்கும்போது மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள், இது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப நடைமுறையில் இருந்த விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்குள்ளே செல்ல முடியாதவர்கள் தான் நம்ம இந்த அன்னகர்கள்னு சொன்ன கேட்டகரி பூராமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு இதை ஸ்தானத்தை விட்டவர்களை தான் அன்னகர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த கேட்டகரியில் துறவிகள் இருக்கிறாங்க, திருமண வாழ்க்கை விரும்பாதவர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து திருநங்கைகளும் இந்த இதில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனுஷர்களால் அன்னகளாக்கப்பட்டவர்கள் அல்லது சுயமாக சில விஷயங்கள் ஈர்ப்புகள், ஒருவர் ஒரே பாலினத்தில் ஈர்ப்புடையவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓரினை சேர்க்கை இப்படின்னு பல காரியங்கள். ஆமாம், ஏன்னா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாவமான ஒரு செயலாக சொல்ல. அதான் இது பேசும்போது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சிலர் கிறிஸ்தவ போர்வையில், கிறிஸ்தவ சபையின் போர்வையில் இதுக்கான அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வேணும்னு கேட்டு சில மேற்கத்திய சபைகள் அப்படி நடந்து சிலர் வந்து இதற்காக போராடி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்குற பிறருக்கு வந்து ஒருவேளை இது பைபிள் ஒத்துக்குதோ அப்படிலாம் வந்து யோசிக்க வைக்குது. நம்ம வந்து அதற்கும் விளக்கம் கொடுக்கணும். வேதம் அதுக்கு எவ்வளோ பெரிய எதிரி, ஆண்டவர் எவ்வளோ அதை வெறுக்கிறார் அப்படின்றத கூட நம்ம பேசணும். ஆனால் உலகத்தில் ஓரினை சேர்க்கை, அதாவது தவறான உறவு, கடவுள் படைத்த இந்த படைப்புக்கு எதிரான உறவாக சொல்லப்படுகிற ஒரு பெரிய விஷயத்தில் நம்முடைய வேதம் கண்டித்தது போல் உலகத்தில் வேறு எதுவும் கண்டிக்கல. அவ்வளோ அழகாக வேதாகமம் இந்த விஷயத்தை குறித்த காரியங்களை சொல்லி இது மிகப்பெரிய பாவம் என்பதை சொல்லி வேதம் நமக்கு கண்டிக்கிறத பார்க்கும். சொன்னதுக்கப்புறம் யார் செஞ்சாலும் தவறு தான். ஒரு சோதோம் கொமாராங்கிற அந்த பட்டணங்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரியமான ஒரு பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் பாலின ஒரே பாலின சேர்க்கை தான். அதை வந்து ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து அவர்களுடைய அழிவுக்கு காரணம். சோதோம் குமாரா வந்து ஒரு அழிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது
அந்த மாதிரி விஷயங்களை கடவுள் ஒருபோதும் அனுமதிக்கிறதே கிடையாது. வேதாகமத்தின பல வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 20:13 சொல்லுகிறது பாருங்க, ஒரு ஆணோடு பெண்ணோடு இருக்கிறது போல ஆணோடு அந்த உறவுகளை வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக வசனம் சொல்லுகிறது. ரோமர் 1:26 1:27 வாசிக்கிறோம், அவர்களுடைய அந்த ஆண்களும் பெண்களும் தவறான அந்த வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே கடவுள் அவர்களை சபித்தார், தண்டித்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுதுன்னா, வேதாகமத்தினுடைய தெளிவான காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த விதமான தவறான உறவு நிலைகளுக்கு எதிராக வேதம் நமக்கு பெரிய கண்டனங்களை தெரிவிக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய நரகம் தான் அதற்கான பலன் அப்படிங்கிறதையும் வேதம் தெளிவாக சொல்லுது. அவர்கள் வந்து இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு காலத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து சுதந்திரித்து கொள்ள முடியாது, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி வாசனம் சொல்லுது. இப்போ இழிவான இச்சை ரோகங்களுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதனால் உலகத்திலேயே நான் சொல்ல போனால் வேத புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல இப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறான ஓரின சேர்க்கை போன்ற பாவங்களுக்கு வன்மையான கண்டனம் வேதம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதற்கான தண்டனையாக வேதம் சொல்லுறது நரகம்தான், கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னது போல் சில இடங்களில் கிறிஸ்தவ போர்வையில் சில காரியங்கள் நடைபெற்றாலும், எங்கே வந்து ஒருவேளை அந்த நாட்டில் கேட்டோம், இந்த நாட்டில் கேட்டோம், இல்லை நம்ம நாட்டில் கூட கிறிஸ்தவ சபையில் இப்படி செஞ்சாங்க, இல்லை திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னெலாம் பேப்பரில் பார்க்குறோம். இவங்க வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் இவங்க செய்யலை, இவர்களுடைய சுய இச்சையின்படி கிறிஸ்தவ பெயரில் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய பெயரை வைத்துக்கொண்டு அல்லது வேதாகமத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு அவர்கள் செயல்படுகிறாங்களே ஒழிய வேதம் அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா வேதத்தை அவங்க வாசிச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும், வேதத்தில் ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாவம், அது வந்து நரகத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை சிலர் பலவீனங்கள்னால இப்படிப்பட்ட பாவத்தில் மாட்டி இருந்தால் கூட இம்மீடியட்டாக ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தெரியாமல் கூட ஒருவேளை அந்த சர்ச்சில் அங்கே செஞ்சாங்க, அமெரிக்காவில் செஞ்சாங்க, இல்லை ஆஸ்திரேலியா செஞ்சாங்கன்னு பேப்பரில் படித்தோம், இது சரியாக இருக்குமோ, சர்ச்சிலேயே நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தால் கூட இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கொலை செய்யப்படக்கூடியவர்கள், ஆதி நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் கொலை செய்யப்படணும்னு சொல்லியிருக்கு. அப்போ வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாவம், அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஒருவேளை அந்த பாவத்தில் நிலைத்திருந்து விட்டால் நரகத்துக்கு தான் நம்ம போக முடியும், கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ இது போன்ற பாவங்களில் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாக கண்டிக்குது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு. அதனால் குற்றப்படுத்துகிறதுக்குன்னு ஏதாவது சில விஷயங்களை சொல்லிட்டு, உதாரணம் அதான் நான் முதலே சொன்னது போல் கிறிஸ்தவர்களாக இருக்கிற சிலர் துறவிகளாக இருக்கிறோன்ற பேரில் வந்து பாவம் செய்கிறாங்க, அது வந்து அவங்கள வந்து தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அதனால தான் அவங்க வந்து துறவிகளாக இருந்துகிட்டே பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் துறவரனும் இல்லை, அது திருமண வாழ்க்கைன்னு இல்லை, ரெண்டுமே வந்து பேணிக்கொள்ள வேண்டியது. வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இழாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். வசனம் தெளிவாக சொல்லுது. ஒருவேளை நீ வந்து ஒருவேளை துறவு இருக்கிறது இருந்தால் தப்பு இல்லை, நல்லது, உனக்கு நீ துறவியாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் துறவரம் என்பது வேசித்தனத்துக்குள்ளாக போயிடக்கூடாது. நீ துறவு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து தவறான பாவத்தை செய்து விடக்கூடாது. நிச்சயமாக நீ உன் சொந்த புருஷனோட சொந்த மனைவியோடு நீ வாழ வேண்டும், அப்படி நீ திருமணம் பண்ணிக்க பேசாம அப்படின்னு தெளிவாக சொல்லுது. நீ ஒரு பாவத்தை செய்ய போகிற துறவிங்கிற பேரில் இருக்கிறேன்னா நீ திருமணம் பண்ணிக்கப்பா, வேதம் அதை தடை பண்ணலை. நீ போய் ஏன் வந்து அதை வந்து நான் வந்து துறவின்னு பேரை சொல்லிட்டு நான் தப்பு செய்யணும்னு உள்ள போகிறேன், செய்யாத. வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, எல்லா மனுஷரும் என்னை போல் இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அடுத்த 8ஆம் வசனம் சொல்ல, விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 9ஆம் வசனம், ஆகிலும் அவர்கள் விருதாத்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். வசனம் நமக்கு
தெளிவா சொல்லுது. அதாவது துறவரம், அப்போஸ்தலனாகிய பவுல் துறவியாக இருந்தார். அவர் தன்னை போல என்னை போல நீங்க இருந்தா, கைம்பெண்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும், விதவைகள். அதே மாதிரி விவாகம் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவங்க, இவங்க என்ன போல இருந்துருங்க. ஒருவேளை திருமணம் பண்ணாம கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியும்னா நீங்க செய்யுங்க. அதுக்கு விளக்கமும் அவர் சொல்றாரு, தெளிவா சொல்லிடுறாரு ஏன் அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, எல்லாரும் என்னை போல ஆகுங்கன்னா நீங்க எல்லாரும் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கடவுள் என்ன அருள் புரிந்திருக்கிறாரோ, நீங்க என்ன உங்க இதயத்துல உறுதி பூண்டு கொள்ளுகிறீர்களோ அதுல நீங்க உறுதியா இருங்க. எல்லாரும் என்ன போல மாறினா நல்லது. ஆனா நீங்க மாறணுங்கிற எண்ணத்துல மாறிட்டு தவறு செய்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்க்கையில இல்லாதவர்களாக நீங்க இருப்பீர்களானால் அது ஒரு பெரிய பாவமா மாறிடும். அதனால எந்த இடத்திலும் பரிசுத்தம் என்பது காக்கப்படும். ஏன்னா நம்ம தேவன் வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அது இன்னொரு வசனத்துல கூட எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாங்கன்றார் அவர். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். வசனம் அதுதான் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க பொதுவாக சில அதுக்காக தாங்க தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் திருமணம் பண்ண சொல்றோம் அப்படின்றாங்க. ஆனா திருமணம் பண்ணவங்க பல தவறு செய்யறாங்க. இப்படி துறவியா இருக்கிறதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அதனால துறவரமே வேண்டாம் அப்படின்னு பிரசங்கிறது பார்க்குறோம். அப்படியெல்லாம் கிடையாது. துறவு வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் தவறு செய்கிறது போல திருமண வாழ்க்கையில் இருக்கிறதும் தவறு செய்கிறாங்க. ரெண்டுமே வேதாகமத்துடைய பார்வையில் பாவம் தான். ரெண்டுமே அது கண்டிக்கக்கூடிய மிகவும் வன்மையான ஒரு பாவமாக வேதம் தெளிவாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது ரெண்டு எழுதுலையுமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி திருநங்கைகளை குறித்து நம்ம கேள்விப்பட்டது போல வேதாகமும் மூன்றாவது ஜெண்டராக, மூன்றாவது பாலினமாக அவர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். வேதம் தான் சொல்லுது பாருங்க, ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். அப்போ அவங்கள உத்தம இடத்தை, அவர்களுக்கு இந்த நம்ம சாதாரண நம்மளை போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கிற அந்த கீர்த்தியை விட உத்தம இடத்தை திருநங்கைகளுக்கு, அதாவது கர்த்தருக்கு பயந்து உண்மையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வித்தியாசமான உத்தமமான ஒரு இடத்தை கொடுப்பேன். ஏன்னா நம்ம விட சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. நம்ம சாதாரண ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான இருக்கிற சவால்களை விட அவர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குது. அதுலேயும் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இன்னொரு பெரிய சவால் இருக்குது. ஆனால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய பலனை வச்சிருக்கிறார். அவங்கள ஒரு தேர்ட் ஜெண்டராக அவர் அங்கீகரிச்சிருக்கிறார். அவர் எதுவும் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆணோடு சேர்த்து அல்லது ஒரு பெண்ணோடு சேர்த்து அவர்களை சேர்த்து விடுகிற ஒரு இதாக இல்லை. அவர்களை ஒரு தேர்ட் ஜெண்டராக அங்கீகரித்து கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு கூட அநேக திருநங்கைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க இருக்கு. கண்டிப்பாக. இப்போ பரிசுத்தத்தை காத்துக்கணும், அதே நேரத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியணும். எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிந்திருந்தா அவங்களுக்கு ஒரு உன்னதமான இடத்தை கடவுள் கொடுக்க. வேதம் சொல்ற மாதிரி அப்படி திருநங்கைகளை இழிவுபடுத்தியோ அவங்கள அவதூறா பார்த்தோ பேசணுன்றதும் பெரிய தவறு இல்ல. சில இடங்கள்ல பார்க்கும்போது அவர்களை ஆண்களுக்குள்ள சேர்த்து சொல்லியிருக்கு. சில இதுல நம்ம படிக்கிறோம், அவங்க ஆணா இருக்கட்டும் ஆண்களுக்குள்ள போட்டோம், ஆண்கள் ட்ரெஸ் தான் போடணும் அப்படிலாம் சொல்ல பார்த்தோம். இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன்னா திருநங்கைகள் ஆண்களுக்குள்ள விடவே முடியாது. ஏன்னா அது நமக்கு இன்றைக்கு உலக நடைமுறையிலே நமக்கு தெரியும். அவங்க சரீர வகையிலே பார்க்கும்போது சில இது பெண்களுக்குரிய வகையில் அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றே ஆண்களுக்குள்ளே விட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு யோசிச்சு பாருங்க. அவர்கள் ஆணுக்குரிய ட்ரெஸ்ஸை தான் போடணும், ஆண்களுக்குள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அல்லது பெண்ணுக்குள்ளே கொண்டு விட்டால் அனுமதிக்க மாட்டாங்க, பெண்களுக்குள்ளே அவங்க போகிறதையும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஆண்களுக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க, பெண்களுக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான சம்பவம். கடவுள் அவர் படைச்சவர்ங்கனால தான் அவர் சரியா அதை தீர்மானிச்சிருக்காரு. அவங்க தேர்ட் ஜெண்டரா. ஆமென். அது வேதாகம் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு புத்தகம் பாருங்க. இருந்தா அதான் அவங்க உன்னத இடத்துக்கு, உன்னத இடம். ஆணை காட்டிலும் பெண்ணை காட்டிலும் அதுலயும் அவர் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, என் மகனையும் மகளையும் பார்க்கலாம், குமாரரையும் குமாரத்தையும் காட்டிலும் உத்தம இடத்தை, உத்தம இடம், அவர்களை பார்க்கலாம் உத்தம கீர்த்தியை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்போ இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான விஷயமாக இருக்கிறது. அதே தான் நான் சொன்னேன், ஓரின சேர்க்கை என்பது வேதாகம் கண்டிக்கிற ஒரு காரியம். அது எந்த காலத்தில் யார் செய்தாலும், அது கிறிஸ்தவ பெயர்கள்ல ஒருவேளை சபைகள்ல செய்தாங்கன்னு சொன்னாலும் மிகவும் கண்டிக்கப்பட்ட காரியம். அவர்களுடைய முடிவு நரகம். ஏன்னா சோதம் குமாரை பத்தி ஆண்டவர் சொல்லும் பொழுது
அவர்களுக்கு நேரிட்டதை பார்த்து உங்களுக்கு மோசமாக நேரிடுன்றார். அவர்கள் அழிக்கப்பட்டாங்க, அவர்கள் வந்து அக்கினியும் கந்தகம் அவங்க மேலே விழுந்து அவர்கள் அழிக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் நமக்கு சாட்சிகளாக நிற்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த தண்டனையை விட கொடூரமான தண்டனை நம்ம வர வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம போய்விடுவோம். இப்போ இந்த ஓரினை சேர்க்கை என்பது தேவனால் ஒரு காலத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக விடுதலை பெற வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. அதுலேருந்து விடுபட்டு அவர்கள் கடவுளுக்குள்ள உண்மையான ஒரு பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பாக நல்ல விளக்கம்ண்ணே, உண்மையாகவே அற்புதமான விளக்கம். ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் வந்து யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்படி ஒருவேளை திருநங்கையர் அப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இல்லையானே. நீ வந்து உண்மையாக இருந்தா, அதில் வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தா, அவருடைய மகன் குமாரனையும் குமார்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தை ஆண்டவர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. எனவே ஒருவேளை அப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாரோ ஒருவர் இப்படி நான் அப்படி இருக்கிறேன், அதனால தவறாக வாழ்கிறேன் அப்படின்னா கூட மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தரார். ஆண்டவர் வந்து யாரையும் தள்ளிவிட மாட்டார். ஆண்டவர் அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை அணைத்து கொள்வார், சேர்த்து கொள்வார். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய அன்பை எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கசப்பு வந்தது நிமித்தமாய், எனக்கு நிம்மதியே இல்லை என் குடும்ப வாழ்க்கையில், பேசாமல் பிரிஞ்சிடலாமா அப்படி ஒரு வேளை நீங்கள் நினச்சி இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். உங்களுக்கு அன்பான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த கணவன், தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவி, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த பெற்றோர் எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு படைப்பு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி மனஸ்தாபங்கள், அப்படி இல்லை எனக்கு வாழ விரும்பலை, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி உங்கள் குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அது மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவராயிருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் யாரையுமே தள்ள மாட்டார். அவரிடத்தில் பட்சபாதம் என்பது அவரிடத்தில் இல்லவே இல்லை. ஒருவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தரை தள்ளி விடுகிறவர் அல்ல. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்கி வருவீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலையை தாருன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் இப்படி கோளாறோடு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இப்படி பிரச்சனையில் நான் அகப்பட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். விசுவாசிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய படைப்பிலே ஆண்டவரே எக்காரணத்தை கொண்டும் அந்த திருநங்கையர் என்ற அந்த கூட்டம் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எத்தனை அழகாய் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவரே ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரையுமே தள்ளிவிடுகிறவர் அல்லப்பா. இந்த நாளிலும் கொண்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சமாதான குறைவுகளை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டை விட்டு விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற திருநங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். சமுதாயத்தில் அவர்களும் உயர்த்தப்படட்டும் அப்பா. நீர் வேதத்தில் எப்படி அவர்கள் மேல் அக்கறை காண்பித்தீரோ அதுபோல இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்களும் அவர்கள் மேல் அக்கறை காட்ட கிருபை தாரும். அப்படி நாம மகிமைப்படட்டும். இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை இனி கட்டளையிடுவார். ஆண்டவருக்காக நீங்கள் வாழுங்க. நீங்கள் ஒருவேளை வேத புஸ்தகம் வாங்கியிருக்கலாம், அதை வீட்டில் மூடி வைக்கிறதற்கு அல்ல, திறந்து படிங்க. ஒவ்வொரு நாளும் படிங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் வசனத்தை நீங்கள் அப்படி படிக்க பழகுங்க. உங்களுக்கு சந்தேகம் எழும்பும் அப்படின்னா உடனே நீங்கள் எனக்கு புரியலையே, யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம்.
நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் முடக்கி அப்பா கிட்ட பேசுவதை போல் நீங்கள் பேசுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு எதிர்பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.